வணக்கம். தமிழ்நாட்டுல மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், அதாவது எம்ஆர்பி, ஒரு அருமையான அரசு வேலைவாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க. அது பத்தின எல்லா விவரங்களையும் நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்க போறோம். சரி, முதல்ல ஒரு பெரிய சர்ப்ரைஸோட ஆரம்பிக்கலாமா? எக்ஸாம் எழுதாம ஒரு கவர்மெண்ட் ஜாப். என்னது, எக்ஸாமே இல்லையாவான்னு கேக்குறீங்களா? ஆமாங்க, அது எப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. இந்த வேலைக்கு எந்த எழுத்து தேர்வும் கிடையாது. அது மட்டும் இல்ல, இன்டர்வியூ கூட கிடையாது. செலக்ஷன் எப்படி நடக்கும்னா, உங்களுடைய படிப்புல நீங்க எடுத்த மார்க்ஸ் வச்சுதான். கடைசியா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இந்த வாய்ப்பை பத்தி இன்னும் ஆழமா பார்க்கலாம். என்ன வேலை, சம்பளம் எவ்ளோ, யாருக்கெல்லாம் தகுதி இருக்கு, எப்படி அப்ளை பண்ணணும், முக்கியமான தேதிகள் என்னன்னு எல்லாத்தையும் இந்த வரிசைப்படி நாம தெளிவா பார்க்க போறோம். முதல்ல இது என்ன மாதிரியான வேலைன்னு பார்க்கலாம். பதவியோட பேரு ரேடியோகிராஃபர். இது ஏன் ஒரு தனித்துவமான ஸ்பெஷலான வாய்ப்புன்னு சொல்றோம்னு இப்ப விரிவா பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாடு முழுவதும் ரேடியோகிராஃபர் பதவிக்கு மொத்தம் 67 காலி இடங்கள் இருக்குன்னு எம்ஆர்பி அறிவிச்சிருக்காங்க. இந்த 67 இடங்களையும் நம்ம இடஒதுக்கீட்டு முறைப்படி பிரிச்சிருக்காங்க. ஜெனரல் டர்ன், கம்யூனிட்டி வாரியா, அப்புறம் இதுல தமிழ் மீடியம்ல படிச்சவங்களுக்கும் பெண் விண்ணப்பதாரர்களுக்கும் தனியா இடஒதுக்கீடு இருக்கு. இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலா எதிர்பார்க்கிற ஒரு கேள்விக்கு வருவோம். இந்த வேலைக்கு சம்பளம் எவ்வளவு, கூடவே என்னென்ன சலுகைகள் கிடைக்கும்? வாங்க அதையும் பாத்திரலாம். சரி, சம்பளம் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கே மாசம் 35,400 வருது. இது பே லெவல் 11ல வருது. போக போக ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் கிடைச்சா உங்க சம்பளம் 1,30,000 தாண்டி போகும். சூப்பரான பேக்கேஜ் இல்லையா? இந்த பேசிக் சம்பளம் மட்டும் இல்லாம ஒரு தமிழ்நாடு அரசு ஊழியருக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் கிடைக்கும். அதாவது டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிராவல் அலவன்ஸ், மெடிக்கல் பெனிஃபிட்ஸ்னு எல்லாமே உண்டு. இது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ்னே சொல்லலாம். சம்பளம் ரொம்ப நல்லா இருக்கு. சரி, இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும்னா உங்களுக்கு என்ன தகுதி இருக்கணும், யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், அதை இப்ப நாம தெளிவா பார்க்கலாம். உங்களுடைய கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்க ரேடியோ டயக்னாசிஸ் டெக்னாலஜில 2 வருஷ டிப்ளமோ முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா ரேடியோகிராஃபி, ரேடியோ டயக்னாசிஸ் அல்லது ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜில ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா போதும். வயது வரம்பு ரொம்பவே சிம்பிள். நீங்க ஜெனரல் கேட்டகரி, அதாவது ஓசியா இருந்தா உங்க அதிகபட்ச வயது 32. ஆனா மத்த எல்லா ரிசர்வ்டு கேட்டகரிக்கும், அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டியா இருந்தா உங்களுக்கு அப்பர் ஏஜ் லிமிட்டே கிடையாது. ஆனா எல்லாருமே குறைஞ்சபட்சம் 18 வயசு முடிஞ்சவங்களா இருக்கணும். இங்க ஒரு முக்கியமான விஷயத்த நோட் பண்ணிக்கோங்க. உங்க வயசு ஜூலை 1, 2025 தேதியை வச்சுதான் கணக்குல எடுத்துப்பாங்க. இந்த டேட்டை மறக்காதீங்க. எக்ஸாம் இல்ல, இன்டர்வியூவும் இல்ல. அப்போ எப்படி ஆள் எடுப்பாங்க? இதுதாங்க இந்த வேலைவாய்ப்போட ஹைலைட்டே. செலக்ஷன் முழுக்க முழுக்க உங்க மார்க்ஸ் வச்சுதான். எப்படின்னு பார்க்கலாமா? இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஃபார்முலா. உங்க டிப்ளமோ இல்லைனா டிகிரி மார்க்ஸ்லேருந்து 50% வெயிட்டேஜ் எடுத்துப்பாங்க. அப்புறம் உங்க +2 மார்க்ஸ்லேருந்து 30%, கடைசியா 10th மார்க்ஸ்லேருந்து 20%. இந்த மூணையும் சேர்த்து தான் உங்களுடைய ஃபைனல் ஸ்கோர் ரெடி ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க ஸ்கூல் காலேஜ்ல எவ்ளோ நல்ல மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகம். யாருக்கு அதிக ஸ்கோர் இருக்கோ அவங்களுக்கு தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு கால் ஃபார் வரும். சரி, இப்போ உங்களுக்கு தகுதி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஆன்லைன்ல அப்ளை பண்றதுக்கு 4 ஸ்டெப் தான். முதல்ல எம்ஆர்பி வெப்சைட்ல புதுசா ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. அடுத்து உங்க மொபைல் நம்பர், இமெயிலுக்கு வர்ற ஓடிபியை வச்சு வெரிஃபை பண்ணுங்க. அப்புறம் உங்க எல்லா டீடைல்ஸையும் ஃபில் பண்ணி கடைசியா உங்க போட்டோவையும் கையெழுத்தையும் அப்லோட் பண்ணா போதும். அப்ளை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கையில சில விஷயங்களை ரெடியா வச்சுக்கோங்க. உங்க மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய 10th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அப்புறம் ஸ்கேன் பண்ணி வச்ச போட்டோவும் கையெழுத்தும். இதெல்லாம் ரெடியா இருந்தா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான தேதிகளை பத்தி பார்க்கலாம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. முக்கியமான தேதிகளை இப்பவே குறித்து வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் போர்ட்டல் டிசம்பர் 15, 2025 அன்னைக்கு ஓபன் ஆகுது. விண்ணப்பிக்க கடைசி நாள் ஜனவரி 4, 2026. டைம் ரொம்ப கம்மி, அதனால கடைசி நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. பாருங்க, நாங்க முக்கியமான எல்லா பாயிண்ட்ஸையும் சொல்லிட்டோம். ஆனாலும் நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எம்ஆர்பி வெப்சைட்ல இருக்கிற 33 பக்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பை ஒரு தடவை முழுசா டவுன்லோட் பண்ணி படிச்சிடுங்க. அது ரொம்ப முக்கியம். இத்தனை வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு வாங்கின மார்க்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அரசு வேலையை வாங்கி தரப்போகுது.
இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்திக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.